மும்பையில் மின்சார ரயிலில் கோச் மாறி ஏறியதை தட்டி கேட்ட டிக்கெட் பரிசோதகரை பயணிகள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்தவர் ஏசி கோச்சில் பயணித்ததால் டிக்கெட் பரிசோதகர் சூடாகியுள்ளார். நடந்தது என்ன? மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மாலை நேரத்தில் சென்ற மின்சார ரயிலில் கூட்டம் அலைமோதிய தருணத்தில் ஏற்பட்ட மோதல் காட்சிதான் இது. பீக் அவரில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரும் டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்கும் நோக்கில் டிக்கெட் பரிசோதகர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதில் ஏசி கோச்சில் ஏறிய தலைமை டிக்கெட் பரிசோதகர் ஜஸ்பீர் சிங் என்பவர் பயணிகள் ஒவ்வொருவரிடமும் அவர்களின் டிக்கெட்டை வாங்கி பரிசோதித்தார். அப்போது அனிகேத் போசலே என்ற பயணி வைத்திருந்த டிக்கெட்டை பார்த்ததும் டிக்கெட் பரிசோதகர் சூடாகினார். அந்த பயணி சர்ச் கேட்டில் இருந்து விரார் பகுதிக்கு செல்வதற்கு முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்திருந்தார். ஆனால் முதல் வகுப்பு பெட்டிக்கு பதில் அவர் ஏசி கோச்சில் ஏறி பயணம் செய்தார். இதனால் அவருக்கு அபராதம் விதிப்பதாக டிக்கெட் பரிசோதகர் கூறினார். தன்னிடம் டிக்கெட் இருக்கும் போது ஏன் அபராதம் விதிக்கிறீர்கள் என்று அனிகேத் போசலே வாக்குவாதம் செய்தார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் டிக்கெட் பரிசோதகரை அனிகேத் தாக்கினார். அவருக்கு ஆதரவாக சில பயணிகளும் சேர்ந்து ஜஸ்பீர் சிங்கை தாக்கினர். டிக்கெட் பரிசோதகர் நடுத்தர வயதுடையவர் என்பதையும் பொருட்படுத்தாமல் பயணிகள் அவரின் கழுத்தை இறுக்கி பிடித்து தாக்கினர். இந்த சம்பவத்தை தடுக்காமல் சக பயணிகள் தங்களுக்கு ஏன் வீண் வம்பு என்ற மனநிலையில் கைகட்டி வேடிக்கை பார்த்தனர். கோச் மாறி ஏறிய பயணி அனிகேத் போரிவலியில் ரயில் நின்ற போதும் கீழே இறங்க மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து வாக்குவாதம் செய்தார். இதனை அடுத்து நலசோபரா ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். இதனையடுத்து தனது தவறை உணர்ந்த அனிகேத் போசலா எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கோரினார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தால் தனது வேலைக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் மோதலின் போது டிக்கெட் பரிசோதகர் தவறவிட்ட 1500 ரூபாயையும் திருப்பிக் கொடுத்தார். அனிகேத் போசலோ முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்துவிட்டு ஏசி கோச்சில் பயணித்ததுடன் தட்டி கேட்ட டிக்கெட் பரிசோதகரை சக பயணிகளுடன் சேர்ந்து தாக்கிய சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.